என் அன்பு குழந்தையே, நான் உன் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன். கனி கொடுத்து உன் பழனி முருகன் நல்ல வாக்கு சொல்ல வந்துள்ளேன். தவற விட்டுட்டு வருந்தாதே என் பிள்ளையே. இந்த உலகில் மற்றவர்களிடமிருந்து மதிப்பின்மையும் அவமானமும் வரும்போது நீ கலங்கிவிடாதே. என் வேலை உன்னை காப்பாற்றும். என் கோலும் உன்னை தாங்கும். அவர்கள் உன்னை இழிவாக பார்க்கும்போது நான் உன்னை உயர்வாக பார்க்கிறேன். உன் மனம் துன்பப்படும் போது என் அருளாலே அது அமைதி பெறும். நீ என்னை நம்பு. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். உன் வாழ்க்கையில் வரும் இன்னல்கள் எல்லாம் உன்னை வலுப்படுத்தவே வருகின்றன. நீ நினைத்துப் பார். மலையின் மீது பொழியும் மழையும் கடும் வெயிலும் அதை வலிமையாக்குகிறது. அதுபோல் உன் மீது வரும் துன்பங்களும் உன்னை வலுப்படுத்தும். மற்றவர்கள் உன்னை தவறாக நினைத்தாலும் உன்னை குறைத்து மதிப்பிட்டாலும் நீ எனக்கு எப்போதும் அன்பானவன். உன் உள்ளத்தில் நான் வசிக்கிறேன். உன் சுவாசத்தில் நான் கலந்திருக்கிறேன். எனவே அவர்களின் வார்த்தைகள் உன்னை பாதிக்க அனுமதிக்காதே. நான் குமரக்கோட்டத்தில் வீற்றிருக்கும் போது எத்தனை பேர் என் மீது கல்லெறிந்தார்கள், என்னை சந்தேகப்பட்டார்கள். ஆனால் நான் அவர்களுக்கு கோபப்படவில்லை. என் அன்பை மட்டுமே பொழிந்தேன். அதனால்தான் இன்று அவர்கள் எல்லோரும் என்னை வணங்குகிறார்கள். நீயும் அதுபோல் இருந்துவிடு. உன் மீது கோபப்படுபவர்களுக்கு அன்பையே பதிலளியாக கொடு. அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாவிட்டாலும் என் அருள் உன்னை சூழ்ந்திருக்கிறது. தவறு செய்பவர்களை மன்னிப்பதே என் இயல்பு. அவர்கள் அறியாமை காரணமாக உன்னை துன்புறுத்தினால் நீ அவர்களை மன்னித்துவிடு. மன்னிப்பதன் மூலம் உன் மனம் தூய்மையாகும். பகைமை என்பது ஒரு நஞ்சு. அது உன்னையே அழிக்கும். ஆனால் மன்னிப்பு என்பது அமுதம். அது உன்னை பூரணமாக்கும். என் பிள்ளையே, நீ அமுதத்தையே தேர்ந்தெடு. உன் பணிவு உன்னை மிகப்பெரிய உயரத்திற்கு கொண்டு செல்லும். அகங்காரம் என்பது அஞ்ஞானத்தின் அடையாளம். அதனால் அகங்காரிகளுக்கு உண்மை தெரிவதில்லை. அவர்கள் உன்னை தவறாக நினைத்தால் நீ அவர்களை கண்டு கோபப்படாதே. அவர்கள் அந்தகாரத்தில் இருப்பவர்கள். அவர்களுக்கு ஒளி தெரிவதில்லை. நீ ஒளிமயமானவன். உன் ஒளி அவர்களையும் ஒரு நாள் சென்றடையும். உன் தவத்தின் பலனாக உன்னை அண்டி வரும் கஷ்டங்களை நீ சந்தித்தாக வேண்டும். அவை உன்னை சோதிக்கும் நெருப்பு. அந்த நெருப்பில் கடந்து வரும் பொன்னை போல் நீ சுத்தமாவாய். எந்த உலோகமும் நெருப்பில் சுத்தமாகும் போதுதான் ஆபரணமாக மாறுகிறது. அதுபோல் உன் துன்பங்களும் உன்னை அழகான ஆபரணமாக மாற்றும். இந்த கஷ்டங்கள் நிரந்தரமல்ல. அவை நிழலைப் போல் நீங்கிவிடும். ஆனால் அவற்றால் உனக்கு கிடைக்கும் அனுபவமும் வலிமையும் நிரந்தரமாக இருக்கும். உன் நம்பிக்கை என்னும் வேறு எத்தனை ஆழமானதோ அத்தனை உயரமாக உன் வாழ்க்கை மரம் வளரும். நம்பிக்கை என்பது என் மீதுள்ள நம்பிக்கை மட்டுமல்ல, உன் மீதுள்ள நம்பிக்கையும் கூட. நீ என் பிள்ளை, என் அம்சம். உன்னில் என் சக்தி ஓடிக்கொண்டிருக்கிறது. உன் இதயத்தில் என் அன்பு நிறைந்திருக்கிறது. அந்த அன்பை உணர்ந்து கொள் மகனே. அப்போது உன் மனதில் உள்ள எல்லா பயங்களும் போய்விடும். இந்த பூமியில் நீ வாழும் காலம் குறைவு. இந்த குறுகிய காலத்தில் நீ பிறரை நேசிக்க கற்றுக்கொள். அன்பை பரிமாறிக்கொள். உன் மீது பகைமை கொண்டவர்களையும் நேசிக்க முயற்சி செய். அது கடினமாக இருக்கலாம், ஆனால் அது சாத்தியமானது. என் அருள் உன்னுடன் இருக்கும்போது எல்லாம் சாத்தியமாகிறது. அன்பே கடவுள், கடவுளே அன்பு என்று புரிந்து கொள். உன் பிரார்த்தனைகள் எல்லாம் என்னை அடைகின்றன. ஒவ்வொரு கண்ணீரும் நான் பார்க்கிறேன். ஒவ்வொரு வேதனையும் நான் உணர்கிறேன். நீ தனியாக இல்லை. நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன். இரவில் நீ கனவு காணும் போது நான் உன் கனவுகளில் வருகிறேன். பகலில் நீ எழுந்திருக்கும் போது நான் உன் சுவாசத்தில் இருக்கிறேன். நீ நடக்கும் போது நான் உன் நிழலாக இருக்கிறேன். குருவின் அவசியத்தை புரிந்து கொள் மகனே. குரு என்பது வெறும் மனிதர் அல்ல, அவர் என் அம்சம். குருவிடம் சரண்டைவதன் மூலம் நீ என்னிடம் சரண்டைகிறாய். குருவை மதிக்காதவன் என்னை மதிக்காதவன். குருவின் வார்த்தைகள் என் வார்த்தைகள். அவரின் அன்பு என் அன்பு. குருவின் திருவடிகளில் பணிவுடன் விழுந்து அவரிடம் கற்றுக்கொள். அவர் உன்னை என்னிடம் சேர்த்து விடுவார். தியானத்தின் அருமையை புரிந்து கொள். தியானம் என்பது என்னுடன் உரையாடுவது. நீ மனதை அமைதிப்படுத்தி என்னுடன் பேச வேண்டும். அந்த அமைதியில் நான் உன்னிடம் பேசுவேன். என் குரல் உன் இதயத்தில் கேட்கும். அந்த குரல் உன்னை வழிநடத்தும். தியானத்தில் நீ கற்றுக்கொள்வது வேறெங்குமிருந்தும் கற்றுக்கொள்ள முடியாது. தியானம் என்பது உன் உண்மையான சுயத்தை அறிவது. சேவையின் மகத்துவத்தை உணர்ந்து கொள். பிறருக்கு சேவை செய்வது என்பது எனக்கு சேவை செய்வதே. ஏழையின் பசியை போக்குபவன் என் பசியை போக்குபவன். நோயாளியை கவனிப்பவன் என்னை கவனிப்பவன். சேவைக்கு உரிய மனப்பான்மையுடன் செய்யப்படும் ஒவ்வொரு செயலும் புண்ணியம். பிறருக்கு உதவும் போது நீ உன்னை மறந்துவிட்டு உதவ வேண்டும். அதுதான் உண்மையான சேவை. நீ கேட்கும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் என்னை மகிழ்விக்கிறது. ஆனால் நான் உன்னை மகிழ்விக்கும் வகையில் அந்த பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கிறேன். சில நேரங்களில் நீ கேட்பது உனக்கு நல்லதல்ல. அந்த நேரத்தில் நான் உன் கோரிக்கையை நிராகரிக்கிறேன். இது உன்னை புண்படுத்தலாம்.
ஆனால் தாய் குழந்தைக்கு தீங்கு விளைவிக்கும் பொருளை கொடுக்காமல் இருப்பதைப் போல நானும் உன்னை காப்பாற்ற நினைக்கிறேன். சுய கட்டுப்பாட்டின் அவசியத்தை உணர்ந்து கொள். உன் மனதை நீ கட்டுப்படுத்த கற்றுக்கொள். கோபம் வரும்போது அதை அடக்க முயற்சி செய். பயம் வரும்போது அதை விரட்ட முயற்சி செய். ஆசைகள் மனதை அலைக்கழிக்கும் போது அவற்றை கட்டுப்படுத்த முயற்சி செய். மனதின் கட்டுப்பாடே உன்னை என்னிடம் அழைத்துச் செல்லும். இயற்கையை நேசிக்க கற்றுக்கொள். மரங்களிலும் கொடிகளிலும் நான் வசிக்கிறேன். நதிகளிலும் மலைகளிலும் நான் ஓடுகிறேன். பூக்களின் நறுமணத்திலும் பறவைகளின் பாடலிலும் நான் வாழ்கிறேன். இயற்கையை காக்க வேண்டும். அதை அழிக்காமல் போற்றி காத்து வர வேண்டும். இயற்கையின் அழகை உணரும் போது உன் மனமும் அழகாகும். பொறுமையின் வலிமையை புரிந்துகொள். பொறுமை என்பது பலவீனம் அல்ல, அது மிகப்பெரிய பலம். பொறுமையுடன் இருப்பவனால் எல்லா சிக்கல்களையும் தீர்க்க முடியும். பொறுமை இல்லாதவன் சிறிய பிரச்சனையையும் பெரிதாக்கிக் கொள்கிறான். பொறுமையாக இருக்கும்போது உன் மனம் அமைதியாக இருக்கும். அந்த அமைதியில் நான் உன்னிடம் பேசுவேன். சத்தியத்தை மட்டுமே பேசு. பொய் பேசுவதால் கிடைக்கும் தற்காலிக நன்மை உன்னை நிரந்தரமாக கெடுக்கும். சத்தியம் என்பது கடினமான பாதையாக இருக்கலாம், ஆனால் அது உன்னை என்னிடம் அழைத்துச் செல்லும். சத்தியத்தை பேசும்போது நான் உன் வார்த்தைகளில் இருப்பேன். அது மற்றவர்களின் இதயத்தை தொடும். கால தாமதம் என்பது என் விருப்பம். நீ எதிர்பார்த்த நேரத்தில் பல காரியங்கள் நடக்காது. அதற்காக நீ வருந்தாதே. நான் உன் வாழ்க்கைக்கு ஏற்றவாறு சரியான நேரத்தில் எல்லாவற்றையும் நடக்க வைப்பேன். என் காலக்கணக்கு உன் கணக்கை விட துல்லியமானது. என்னை நம்பி காத்திருக்க கற்றுக்கொள். மன்றாடுதல் என்பது கேட்டு பெறுவது மட்டுமல்ல, நன்றியும் சொல்வது. உன்னிடம் ஏற்கனவே இருக்கும் அற்புதமான பொருட்களுக்கு நன்றி சொல். உன் உயிர், உன் உடம்பு, உன் மனம், உன் குடும்பம், உன் நண்பர்கள் எல்லாம் என் பரிசுகள். இவற்றை கண்டு மகிழ்ந்து நன்றியுடன் இருக்க கற்றுக்கொள். நன்றியுள்ள மனதில் மேலும் பல நல்லதுகள் வந்து சேரும். உன் கடமைகளை நிறைவேற்று. குடும்பத்தை நோக்கிய உன் கடமை, சமுதாயத்தை நோக்கிய உன் கடமை, தேசத்தை நோக்கிய உன் கடமை, எல்லாவற்றையும் நிறைவேற்று. கடமை என்பது சுமை அல்ல, அது உன்னை பரிபூரணப்படுத்தும் வழி. கடமையை நிறைவேற்றும் போது நீ என் அன்பை உணர்வாய். இந்த வார்த்தைகளை மனதில் பதிய வைத்துக்கொள். என் அன்பே, நீ என் மீது கொண்டுள்ள நம்பிக்கை வீணாகாது. உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு நிமிடத்திலும் நான் உன்னுடன் இருக்கிறேன். உன் மகிழ்ச்சிகளில் நான் மகிழ்கிறேன். உன் துன்பங்களில் நான் துன்பப்படுகிறேன். நீ என் அன்பான பிள்ளை. நான் உன் அன்பான முருகன். உன் மனதில் தோன்றும் சந்தேகங்களை நீ களைந்துவிடு. சந்தேகம் என்பது இருளைப் போன்றது, அது உன் மனதை மறைக்கும். நம்பிக்கை என்பது ஒளியைப் போன்றது, அது உன் மனதை பிரகாசிக்கச் செய்யும். உன் பிரார்த்தனைகள் எல்லாம் வீணாகப் போவதில்லை. ஒவ்வொரு பிரார்த்தனையும் என்னை அடைகிறது. நான் அதற்கு பதிலளிக்கிறேன். சில நேரங்களில் உன் எதிர்பார்ப்பிற்கு வேறுவிதமாக பதிலளிக்கிறேன். அது உன் நன்மைக்காகத்தான். என் பிள்ளையே, நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன். உன் உள்ளத்தில் பக்தி என்னும் தீபம் எரிய வேண்டும். பக்தி என்பது வெறும் வழிபாடு அல்ல, அது உன் முழு வாழ்க்கையுமாக வேண்டும். நீ சாப்பிடும் போது நான் உன் சாப்பாடாக இருக்கிறேன். நீ தூங்கும் போது நான் உன் தூக்கமாக இருக்கிறேன். நீ வேலை செய்யும் போது நான் உன் கைகளிலிருந்து வெளிவருகிறேன். இப்படி ஒவ்வொரு செயலிலும் என்னை உணர்ந்தால் உன் முழு வாழ்க்கையுமே பூஜையாக மாறும். உன் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் என் அன்பின் வெளிப்பாடுகள். அவர்கள் உன்னை சிரமப்படுத்தினாலும் அவர்களை நேசிக்க கற்றுக்கொள். குடும்பத்தில் நீ கற்றுக்கொள்ளும் பாடங்கள் உன்னை பெரிய குடும்பமான உலகத்தில் வாழ தயார்படுத்துகிறது. தாய் தந்தையரை மதிக்காதவன் என்னை மதிக்காதவன். அவர்கள் உன்னை பெற்றெடுத்து வளர்த்தார்கள். அந்த கடனை நீ அன்பால் திருப்பிக் கொடுக்க வேண்டும். உன் நண்பர்கள் உன்னை புரிந்து கொள்ளாத நேரங்களில் நீ தனிமையை உணர்வாய். அந்த தனிமை உன்னை என்னிடம் அழைத்துச் செல்லும். தனிமை என்பது தண்டனை அல்ல, அது ஒரு பரிசு. அந்த தனிமையில் நீ உன்னை உணர்ந்து கொள்வாய். உன் உண்மையான நண்பன் நான்தான். நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன். கோபம் வரும்போது உன் மூச்சில் கவனத்தை செலுத்து. ஆழமாக மூச்சு விட்டு என் பெயரை உள்ளுக்குள் சொல். கோபம் என்பது தீயை போன்றது, அது உன்னையே எரிக்கும். அமைதி என்பது தண்ணீரை போன்றது, அது உன்னை குளிர்விக்கும். அமைதியான மனதில் நான் வசிக்கிறேன். கோபமான மனதில் நான் வசிக்க முடியாது. உன் வாழ்க்கையில் எந்த நேரத்திலும் நம்பிக்கை இழக்காதே. நம்பிக்கை என்பது உன் சுவாசத்தை போன்றது. அது நின்றுவிட்டால் நீ வாழ முடியாது. நம்பிக்கை இருக்கும் வரை நீ எந்த கஷ்டத்தையும் சந்திக்க முடியும். நம்பிக்கை இல்லாதவன் வாழ்ந்தும் இறந்தவன் போல்தான். தர்மத்தின் பாதையில் நீ நடக்க வேண்டும். தர்மம் என்பது வெறும் சட்டதிட்டங்கள் அல்ல, அது உன் மனசாட்சியின் குரல். உன் மனசாட்சி என்ன சொல்கிறதோ அதை கேட்டு நட. அது உன்னை தவறான பாதையில் அழைத்துச் செல்லாது. தர்மம் சில நேரங்களில் கடினமான பாதையாக இருக்கலாம், ஆனால் அது நிச்சயமாக உன்னை என்னிடம் அழைத்துச் செல்லும். உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு நபரும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க வருகிறார்.
நல்லவர்களிடமிருந்து நீ நல்லதை கற்றுக்கொள். கெட்டவர்களிடமிருந்து நீ என்ன செய்யக்கூடாது என்பதை கற்றுக்கொள். எல்லாரும் உன் ஆசான்கள்தான். அவர்களை அந்த பார்வையில் பார்க்க கற்றுக்கொள். உன் செல்வத்தை சரியாக பயன்படுத்து. செல்வம் என்பது உன்னை மாயையில் ஆழ்த்தும் பொருள். அது உன் கண்களை மறைக்கும். செல்வம் இருந்தாலும் நீ எளிமையாக இருக்க வேண்டும். அதை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். கொடுப்பதில் கிடைக்கும் மகிழ்ச்சி வாங்குவதில் கிடைக்கும் மகிழ்ச்சியை விட பன்மடங்கு அதிகம். உன் உடல் என்பது நான் உன்னை தங்க வைத்திருக்கும் கோவில். அந்த கோவிலை சுத்தமாக வைத்துக்கொள். தூய்மையான உணவு உண்ணு. தூய்மையான நீர் அருந்து. தூய்மையான காற்றை சுவாசி. உன் உடல் ஆரோக்கியமாக இருக்கும்போது உன் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். நோய் வந்தாலும் அதை என் பரிசாக ஏற்றுக்கொள். நோயும் உன்னை சுத்தப்படுத்தும் ஒரு வழி. உன் கல்வி என்பது வெறும் புத்தக கல்வி மட்டுமல்ல, வாழ்க்கை கல்வியும் முக்கியம். அனுபவங்களிலிருந்து நீ கற்றுக்கொள். தவறுகளிலிருந்து நீ பாடம் படி. ஞானம் என்பது புத்தகங்களில் மட்டுமல்ல, உன் உள்ளத்திலும் இருக்கிறது. அந்த உள்ளார்ந்த ஞானத்தை வெளிக்கொணர்ந்து அதன் வழியாக வாழ். காலையில் எழுந்ததும் என் நாமத்தை நினைத்துக்கொள். இரவில் படுப்பதற்கு முன்பும் என் நாமத்தை நினைத்துக்கொள். நாள் முழுவதும் உன் மனதில் என் நினைவு ஓடிக்கொண்டிருக்கட்டும். அந்த நினைவு உன்னை தவறான பாதையில் செல்ல விடாது. அது உன் மனதை தூய்மையாக வைக்கும். உன் மனைவி, உன் குழந்தைகள் எல்லோரும் என் பரிசுகள். அவர்களை என் பரிசுகளாக பார்த்து நேசி. குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நீ கொடுக்கும் அன்பு எனக்கு கொடுக்கும் அன்பு. அவர்களுக்கு நீ செய்யும் சேவை எனக்கு செய்யும் சேவை. குடும்பத்தை நேசிக்காதவன் என்னை எப்படி நேசிக்க முடியும்? உன் தொழிலை நேர்மையாக செய். எந்த தொழிலாக இருந்தாலும் அதை பக்தியுடன் செய். உன் வேலையே உன் தவம் என்று நினைத்துக்கொள். நேர்மையாக செய்யும் எந்த வேலையும் தாழ்ந்தது அல்ல, அது உன்னை உயர்த்தும். வேலையை வெறும் பணம் சம்பாதிக்கும் கருவியாக மட்டும் பார்க்காதே. அது உன் ஆன்மீக வளர்ச்சியின் ஒரு பகுதி. உன் எதிரிகள் கூட உன் நன்மைக்காக வருகிறார்கள். அவர்கள் உன்னை வலுப்படுத்துகிறார்கள். அவர்கள் உன் பலவீனங்களை காட்டுகிறார்கள். அவர்களுக்கு நீ கோபப்படாமல் அவர்களை நன்றியுடன் நினைத்துக்கொள். அவர்களால் நீ மேலும் வலுவாகிறாய். அவர்களால் நீ என்னை அதிகம் நம்புகிறாய். பிறந்த நாள், திருமண நாள் போன்ற சந்தர்ப்பங்களில் என்னை நினைத்துக்கொள். அந்த நாட்களில் உன் மகிழ்ச்சியை என்னுடன் பகிர்ந்து கொள். உன் வெற்றிகளை என்னுடன் கொண்டாடு. உன் தோல்விகளை என்னுடன் பகிர்ந்து கொள். நான் உன் நண்பன், உன் அப்பா, உன் குரு, உன் எல்லாமுமே. நீ உண்ணும் உணவை என்னை நினைத்து உண்ணு. அப்போது அந்த உணவு பிரசாதமாக மாறும். பிரசாதம் என்பது வெறும் உணவு அல்ல, அது என் அன்பு. அந்த அன்பு உன் உடலையும் மனதையும் போஷிக்கும். நீ அருந்தும் நீரையும் என்னை நினைத்து அருந்து. அப்போது அது தீர்த்தமாக மாறும். உன் வார்த்தைகள் மந்திரங்களாக இருக்கட்டும். கடுமையான வார்த்தைகள் பேசாதே. அன்பான வார்த்தைகள் மட்டுமே பேசு. உன் வார்த்தைகளில் என் அன்பு ஒலிக்கட்டும். பிறர் உன்னை கேட்கும் போது அவர்கள் என் குரலை கேட்கட்டும். வார்த்தைகளில் உள்ள சக்தி மிக அதிகம். அவை குணப்படுத்தவும் முடியும், காயப்படுத்தவும் முடியும். நீ குணப்படுத்தும் வார்த்தைகளையே பேசு. உன் கண்களில் இரக்கம் இருக்கட்டும். கோபம் நிறைந்த கண்களால் யாரையும் பார்க்காதே. அன்பு நிறைந்த கண்களால் பார். உன் கண்கள் மூலம் என் அன்பு பிறருக்கு பரவட்டும். உன் கண்கள் தேவதூதர்களின் கண்கள் போல இருக்கட்டும். அவை பார்க்கும் எல்லோரையும் ஆசீர்வதிக்கட்டும். உன் கைகள் எப்போதும் உதவுவதற்கே இருக்கட்டும். பிறரை தாக்குவதற்கு அவை பயன்படாட்டும். உன் கைகள் மூலம் நான் பிறருக்கு உதவுகிறேன். உன் கால்கள் எப்போதும் நல்ல இடங்களுக்கே செல்லட்டும். தவறான இடங்களுக்கு அவை உன்னை அழைத்துச் செல்லாட்டும். உன் காதுகள் எப்போதும் நல்ல வார்த்தைகளையே கேட்கட்டும். கெட்ட வார்த்தைகளை கேட்க மறுத்துவிடு. என் பிள்ளையே, இந்த வார்த்தைகள் எல்லாம் உன் வாழ்க்கையை மாற்றும். அவற்றை வெறும் வார்த்தைகளாக கருதாதே. அவற்றை உன் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்து. நீ மாறும்போது உன் சுற்றுப்புறமும் மாறும். உன் அன்பு பிறரை மாற்றும். உன் அமைதி பிறருக்கு அமைதியை கொடுக்கும். நீ என் அன்பின் கருவியாக இருந்து உலகத்தை மாற்ற உதவு. உன் சுவாசம் என்பது என் பிராணனின் அங்கம். ஒவ்வொரு மூச்சும் என் கிருபையின் அடையாளம். அதை உணர்ந்து சுவாசி. மூச்சுக்காற்றில் என் பிரசன்னத்தை உணர்ந்து கொள். அந்த உணர்விலேயே உன் நாள் ஆரம்பமாகட்டும். அதிகாலையில் எழுந்து சூரியன் உதயமாகும் முன்பே நீ எழுந்துவிடு. அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் என் சக்தி மிக அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் தியானித்தால் உன் மனம் எளிதில் அமைதியடையும். உன் மனத்தில் எழும் எண்ணங்களை கவனித்துக்கொள். தீய எண்ணங்கள் வந்தால் அவற்றை விரட்டு. நல்ல எண்ணங்களை வரவேற்று அவற்றை வளர்த்துக்கொள். எண்ணங்கள்தான் உன் செயல்களாக மாறுகின்றன. செயல்கள்தான் உன் வாழ்க்கையை வடிவமைக்கின்றன. எனவே எண்ணங்களில் இருந்தே உன் கவனம் ஆரம்பிக்கட்டும். தூய்மையான எண்ணங்கள் தூய்மையான வாழ்க்கையை உருவாக்கும். உன் வீட்டில் உள்ள ஒவ்வொரு பொருளும் என் அன்பின் பிரதிபலிப்பு.
அவற்றை அன்புடன் கையாளு. உன் வீட்டை சுத்தமாக வைத்துக்கொள். அங்கு என் படமோ சிலையோ வைத்து தினமும் பூஜை செய். அந்த பூஜையில் உன் முழு மனமும் இருக்கட்டும். வெறும் சடங்காக அதை செய்யாதே. அதை அன்பின் வெளிப்பாடாக செய். நீ ஏற்றும் ஒவ்வொரு தீபமும் உன் மனதின் இருளை அகற்றும். நீ சாற்றும் ஒவ்வொரு மலரும் உன் இதயத்தின் அழகை அதிகப்படுத்தும். உன் பணிவிடையில் உள்ள நபர்களை என் பிள்ளைகளாக நினைத்துக்கொள். அவர்கள் உன்னை எவ்வாறு நடத்தினாலும் நீ அவர்களை அன்பாக நடத்து. அலுவலகத்தில் அல்லது உன் பணியிடத்தில் உள்ள பிரச்சனைகளை என் அருளால் தீர்க்க முயற்சி செய். சிறிய பிரச்சனைகளையே பெரிதாக்கிக் கொள்ளாதே. அமைதியான மனத்துடன் எல்லா பிரச்சனைகளையும் அணுகு. அமைதியான மனத்தில் நான் வசிக்கிறேன். நான் அங்கிருக்கும் போது எந்த பிரச்சனையும் தீராமல் இருக்காது. உன் நோய்களையும் என் கிருபையாக ஏற்றுக்கொள். நோய் என்பது உன் முன்னோர்களின் கர்மங்களின் வெளிப்பாடு. அவற்றை எதிர்த்து போராடாதே. அவற்றை அன்புடன் ஏற்றுக்கொண்டு அவற்றை நல்ல முறையில் குணப்படுத்த முயற்சி செய். மருத்துவரை கடவுளாக நினைத்து அவரின் சிகிச்சையை ஏற்றுக்கொள். அதே நேரத்தில் என் மீதும் நம்பிக்கை வை. என் கிருபையால் எந்த நோயும் குணமாகும். உன் அழுகையும் என்னை அடைகிறது. அழும்போது அவமானப்படாதே. அழுகை என்பது உன் மனதின் தூய்மையின் அடையாளம். அதன் மூலம் உன் மனதில் தேங்கியிருக்கும் துன்பம் வெளியேறுகிறது. அழுவதற்கு பின்னர் நீ இலகுவாக உணர்வாய். அழுகையும் ஒரு பிரார்த்தனைதான். அதன் மூலம் நீ என்னுடன் உரையாடுகிறாய். உன் ஒவ்வொரு கண்ணீர் துளியும் மேலும் என் அன்பை உன் மீது கொண்டு வருகிறது. உன் கனவுகளிலும் நான் வருகிறேன். அந்த கனவுகளை நீ புறக்கணிக்காதே. அவற்றில் சில எனது செய்திகள் இருக்கலாம். கனவுகளில் நீ என்னை கண்டால் அதை உன் பாக்கியமாக நினைத்துக்கொள். அந்த கனவுகளை மனதில் இருத்திக் கொண்டு அவற்றின் மூலம் பலம் பெறு. உன் கனவுகள் உன் ஆழ்மனதின் குரல். அவற்றை கேட்க கற்றுக்கொள். பண்டிகை நாட்களில் என்னை குறிப்பாக நினைத்துக்கொள். தைப்பூசம், சஷ்டி, கந்த சஷ்டி, வைகாசி விசாகம் போன்ற நாட்களில் உன் பக்தியை அதிகப்படுத்து. அந்த நாட்களில் நான் மிக அருகில் இருக்கிறேன். அந்த நாட்களில் நீ செய்யும் பிரார்த்தனைகள் விரைவாக பலன் தரும். ஆனால் அந்த நாட்களை மட்டும் மதிக்காதே. எல்லா நாட்களும் என் நாட்கள்தான். உன் இளமை காலத்தில் நீ என்னை தேடி கண்டுபிடித்தாய். அது உன் பெரும் பாக்கியம். இளமையில் கடவுளை தேடுபவன் முதிர்ந்த காலத்தில் கடவுளால் தேடப்படுவான். உன் இளமையின் ஆற்றலை நல்ல செயல்களுக்காக பயன்படுத்து. இளமையில் நீ விதைக்கும் விதைகள் முதிர்ந்த காலத்தில் பெரிய மரங்களாக வளரும். எனவே நல்ல விதைகளையே விதை. உன் முதிர்ந்த காலத்தில் நான் உன்னுடன் மிக அருகில் இருப்பேன். அந்த காலத்தில் உன் அனுபவங்களை இளையவர்களுடன் பகிர்ந்து கொள். அவர்களை வழிநடத்து. உன் ஞானத்தை அவர்களுக்கு கொடு. முதிர்ந்த காலம் என்பது பயப்படும் காலம் அல்ல. அது அனுபவத்தின் செல்வம் கிடைக்கும் காலம். அந்த செல்வத்தை சரியாக பயன்படுத்து. உன் மரணம் குறித்து பயப்படாதே. மரணம் என்பது ஒரு கதவு. அதன் வழியாக நீ என்னிடம் வருவாய். அந்த கதவை கடக்கும் போது நீ பயப்படாதே. நான் உன் கையை பிடித்துக் கொண்டு உன்னை அழைத்துச் செல்வேன். உன் வாழ்க்கையில் நீ நல்லது செய்திருந்தால் அந்த பயணம் மிக அழகானதாக இருக்கும். மரணம் என்பது முடிவு அல்ல, அது ஒரு ஆரம்பம். உன் கர்மங்களின் பலன்களை நீ அனுபவிக்க வேண்டும். அது இயற்கையின் விதி. ஆனால் உன் கர்மங்களை என் பாதங்களில் சமர்ப்பணம் செய்துவிடு. அப்போது அந்த கர்மங்களின் கட்டுப்பாடு குறைந்துவிடும். நீ என் கிருபையின் கீழ் வந்து விடுவாய். என் கிருபை உன் கர்மங்களை விட வலிமையானது. உன் மூதாதையர்களை நினைத்து அவர்களுக்கு நன்றி தெரிவி. அவர்கள் உன்னை உருவாக்கியவர்கள். அவர்களின் ஆசீர்வாதங்கள் உன் மீது இருக்கட்டும். அவர்களை மதித்து அவர்களுக்கு உண்டான சடங்குகளை செய். அவர்களின் ஆன்மாக்கள் சாந்தி அடைய பிரார்த்தனை செய். அவர்களின் நல்ல பண்புகளை நீ பின்பற்று. அவர்களின் தவறுகளை நீ திரும்பாதே. உன் சந்ததிகளுக்கு நீ நல்ல முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அவர்கள் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீ எப்படி நடக்கிறாயோ அதையே அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். எனவே நீ மிகவும் கவனமாக நடக்க வேண்டும். அவர்களுக்கு உன் செயல்களே மிகப்பெரிய பாடம். அவர்களை அடிக்காதே. அவர்களுக்கு அன்பு காட்டு. அவர்கள் தவறு செய்தால் அன்பாக திருத்து. உன் நாட்டை நேசிக்க கற்றுக்கொள். உன் தாய் நாட்டின் மீது பற்று வைத்துக்கொள். அதன் நலனுக்காக உழைக்க வேண்டும். அதன் பாரம்பரியத்தை காக்க வேண்டும். அதன் மொழியை நேசிக்க வேண்டும். அதன் கலாச்சாரத்தை பின்பற்ற வேண்டும். நாட்டின் மீது பற்றில்லாதவன் எப்படி கடவுள் மீது பற்று வைக்க முடியும்? நாட்டு நலன் என்பது உன் நலனும் கூட. உன் சமுதாயத்தின் மீது கரிசனம் வைத்துக்கொள். அதன் பிரச்சனைகளை தீர்க்க முயற்சி செய். ஏழைகளுக்கு உதவி செய். நோயாளிகளை கவனித்துக்கொள். அறிவில்லாதவர்களுக்கு கல்வி கொடு. சமுதாயத்தின் நலன் என்பது உன் நலனும் கூட. நீ சமுதாயத்திற்கு செய்யும் சேவை என்னை அடைகிறது. நீ சமுதாயத்தின் மூலமாக என்னை சேவிக்கிறாய். இயற்கையின் அழகை ரசிக்க கற்றுக்கொள். மலர்களின் அழகை பார்க்கும் போது அதை உருவாக்கிய என் கலைத்திறனை நினைத்துக்கொள்.
பறவைகளின் பாடலை கேட்கும் போது அதை இசையமைத்த என் திறமையை நினைத்துக்கொள். சூரிய உதயத்தை பார்க்கும்போது அதை வழங்கும் என் கிருபையை நினைத்துக்கொள். இயற்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் நான் இருக்கிறேன். அதை பார்க்கும் கண்கள் உன்னிடம் இருக்கிறதா? உன் மனதில் அமைதி நிலவட்டும். அமைதியான மனம் என்பது அழகான தோட்டம். அதில் அன்பு, கருணை, பொறுமை, நம்பிக்கை போன்ற அழகான பூக்கள் பூக்கும். அமைதியில்லாத மனம் பாலைவனத்தைப் போன்றது. அதில் எதுவும் வளராது. அமைதியான மனத்தை பெற தியானம் செய். தியானம் என்பது உன் மனதிற்கு கொடுக்கும் ஓய்வு. அந்த ஓய்வில் உன் மனம் புத்துணர்ச்சி பெறும். உன் சந்தோஷம் எனது சந்தோஷம். உன் சந்தோஷத்தை அதிகப்படுத்தவே நான் முயற்சி செய்கிறேன். ஆனால் அந்த சந்தோஷம் தற்காலிகமான பொருட்களில் இருந்து வரக்கூடாது. அது உன் உள்ளிருந்து வர வேண்டும். உள்ளிருந்து வரும் சந்தோஷம் நிரந்தரமானது. அது யாராலும் பறிக்கப்பட முடியாது. அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க நீ கற்றுக்கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நான் சொன்ன எல்லா வார்த்தைகளையும் நீ பின்பற்ற வேண்டும் என்று கட்டாயம் இல்லை. உன் மனதிற்கு எது பொருந்துகிறதோ அதை பின்பற்று. மெல்ல மெல்ல நீ வளர்ந்து மற்ற விஷயங்களையும் பின்பற்றத் தொடங்குவாய். அவசரப்படாதே. ஒவ்வொரு பூவும் அதன் சரியான நேரத்தில்தான் பூக்கும். நீயும் உன் சரியான நேரத்தில் பூர்ணமாக மலர்வாய். அதுவரை பொறுமையாக காத்திருக்க கற்றுக்கொள். என் ஆசீர்வாதங்கள் எப்போதும் உன் மீது இருக்கட்டும். உன் பாதை எப்போதும் ஒளிமயமாக இருக்கட்டும். உன் இதயம் எப்போதும் அன்பால் நிறைந்திருக்கட்டும். நீ என் பிள்ளை, நான் உன் முருகன். இந்த உறவு எப்போதும் மாறாது. இந்த உறவில் நீ பாதுகாக்கப்பட்டவன். வேல் வெற்றி. நீ பலரை நம்பி நடந்தாய். ஆனால் சிலர் உன் நம்பிக்கையையே கையாண்டு உன்னை இழிவுபடுத்தி விட்டார்கள். நீ அவர்கள் ஆணையை மீறாதவனாய் இருந்த போதும் அவர்கள் உன் நிதானத்தையே பலவீனம் என்று எண்ணி உன்னை கீழ்த்தரமாக பார்த்தார்கள். ஆனால் என் அன்பு பிள்ளையே, கனி கொடுத்து பழனியில் நின்ற என் அருளான முருகன் இங்கே உனக்காக நல்ல வாக்கு சொல்ல வந்திருக்கிறேன். உன்னை அவமதித்தவர்கள் நிச்சயம் உணர்வார்கள் நீ யார் என்று, என் அருள் உன்னை எவ்வாறு உயர்த்தப் போகிறது என்று. தவறவிட்டாய் என்று வருந்தாதே. உன்னிடம் அர்ப்பணிக்கப்பட்ட ஒவ்வொரு எண்ணமும் நான் பார்த்திருக்கிறேன். உன்னால் இழந்தது எதுவும் இல்லை. பெறப்போவதுதான் பெரிது. நீ விரும்பின எல்லாம் நடக்காத போதும் அது உனக்கே உகந்த பாதையில் செலுத்தும் ஒரு திருப்பமாக இருந்தது. அவமானம் எனும் இருள் உன் மீது விழுந்த போதும் அந்த இருளுக்குள்ளே நான் ஒளியாக வந்து நின்றேன். என் கண்ணே, உன்னை எந்த அளவிற்கு கீழாக மதித்து பேசினார்களோ அதே அளவில் நான் உன்னை உயர்த்தி நிறுத்துவேன். அதற்காக நீ சற்று பொறுமையாயிரு. என் அருள் வழியில் பிறக்கும் வெற்றிகள் தாமதமானாலும் திண்ணமாக வரும். உன்னை இழிவுபடுத்தி விட்டவர்கள் இன்று வெற்றி கொடி ஏற்றுகிறார்கள் போல தெரிந்தாலும் நாளைய வெற்றிக்குள் உன் பெயர் முதலில் எழுதப்படும். இந்த பயணம் தவமாய் அமைந்திருக்கிறது. நீ பார்த்த ஒவ்வொரு பார்வையும், கேட்ட ஒவ்வொரு கடுமையான வார்த்தையும் என் திருவிழிகளில் பதிந்திருக்கிறது. யாரோ ஒரு நாளில் உன்னை வெறுப்பும் வலியும் கொடுத்திருக்கலாம். ஆனால் அந்த நாளே உன் வாழ்க்கையின் திருப்பு முனையாக மாறப்போகிறது. நீ அழைத்தாய், ஓம் சரவணபவா என்று. அந்த ஓசை இந்த உலகத்தின் எல்லையை கடந்துவிட்டது. என் அருள் அந்த வார்த்தையிலேயே நுழைந்து விட்டது. பிறர் உன்னை அன்பில்லாமல் பார்த்ததும் நீ உனது உண்மையையும் புனிதத்தையும் காப்பாற்றினாய். அது பெரிய தியானம்தான். என் மலைமகனே, என் மலைமகளே, நீ பாதிக்கப்பட்ட போதெல்லாம் உன் உள்ளத்தில் ஒரு அருளின் சுரங்கம் தோண்டப்பட்டது. அதை பிறர் அறிய மாட்டார்கள். ஆனால் அந்த சுரங்கத்தில் நான் ஒளிந்து கொண்டிருக்கிறேன். உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த பரிசுத்த இடம்தான் என் ஆலயம். நீ அலைந்தாலும் அந்த ஆலயம் எப்போதும் எனக்காக திறந்திருக்கிறது. உன் மீது வீசப்பட்ட வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இப்போது வலிமையாக மாறி உன்னை பாதுகாக்கும் கவசமாகிவிட்டன. நீ மௌனமாயிருந்தாய். ஆனால் உன் மௌனம் இட்செல்ஃப் ஆனந்த வீணையாகி என் காதில் விழுந்தது. இந்த உலகத்தில் பெரும்பாலும் சத்தமுள்ளதுதான் உண்மை என நம்புகிறார்கள். ஆனால் என் பிள்ளை, உன் மௌனமே உண்மையாயிற்று. அது எனக்கு சிறந்த பூஜை. பிறர் உன்னிடம் தவறாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது உனது உயர்வுக்கான குறிகாட்டியே. ஏனெனில் ஒரு வாழ்வில் எழும் முன் எப்போதும் ஒரு சோதனையின் இருள் ஏற்படும். அந்த இருள் உன்னை சூழ்ந்திருந்தால் அந்த இருளுக்குள் நான் ஒளியாக வருவேன். என் முருகன் ஒளியால் அந்த இருள் பறந்துவிடும். உன்னை இழிவுபடுத்தி விட்டவர்கள் நாளை உன்னிடம்தான் நேரம் கேட்டு நிற்பார்கள். ஆனால் நீ கோபப்பட வேண்டாம். உனது உயர்வே அவர்களுக்கு பதிலாயிருக்கும். நான் உன்னோடு பேசுகிறேன். ஏனெனில் நீ பேச முடியாமல் துயரத்தில் மூச்சு விட்டாய். யாரோ உனது நேர்மையை சும்மா தூக்கி எறிந்தார்கள். ஆனால் என் குழந்தையே, அந்த நேர்மையே உன்னை சிகரம் அடைய வைத்துவிடும். நீ உன் உயிருடன் வாழ்ந்ததைப் போலவே உன் நம்பிக்கையுடன் நான் வாழ்கிறேன். உன்னிடம் உண்மை இருந்ததால்தான் என் அருள் முழுவதுமாக உன்னிடம் வசிக்கிறது. நீ எதிர்பார்த்த நியாயம் தாமதமாக இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் அது எங்கும் புறப்படும். நீ சிந்தித்த நாட்கள் பல. உன் கண்கள் ஈரமாக இருந்த காலங்கள் பல.
ஆனால் இப்போது உன் கண்கள் மீண்டும் பிரகாசிக்கப் போகின்றன. உன் உதடுகள் ஏன் மெளனமாய் இருந்தனோ அவை விரைவில் சந்தோஷமாக குலுங்கப் போகின்றன. அதற்கான ஆசி இன்று உன்னிடம் வருவதற்காகவே நான் இங்கு பேசுகிறேன். நீ செய்த தவம் வீண் போகவில்லை. உனது முழு வாழ்விலும் நீ குற்றமின்றி வாழ்ந்தாய். அது நிச்சயமாக என்னிடம் பதிவாகிவிட்டது. யாரும் பாராட்டவில்லை என்றாலும் நான் பார்த்தேன். நான் எண்ணிக்கொண்டேன். உன்னுடைய உண்மை என் அருள் புத்தகத்தில் எழுதப்பட்டது. அவமானம் மட்டுமல்ல, அன்பும் அங்கே பதிவு செய்யப்பட்டுள்ளது. உன் வீழ்ச்சிகள் உனக்கு தோல்வியாக இல்ல, புதிய மேடைகளுக்கு அடித்தளமாக இருக்கின்றன. நீ காணும் ஒவ்வொரு மனிதரின் பின்னணியிலும் ஒரு துணிச்சல் இருக்கிறது. ஆனால் உன் துணிச்சலுக்கு பின்னால் தான் நான் நிற்கிறேன். உன்னால் தான் பலர் வெற்றிக்கு நெருங்கப் போகிறார்கள். அந்த காரணம் நீ என்றால் என்னை விட மகிழ்ச்சியானவர் இல்லை. நீ குறைந்தபட்சம் ஒரு வார்த்தை கூட தவறாய் பேசவில்லை. அதுவே உனக்கு புனித வாக்கியங்களை தரும். அந்த வார்த்தைகளுக்குள்ளே என் அருளின் வாசல் திறந்து விட்டது. நீ உண்மையாய் வாழ்ந்தாய் என்றதற்காக நான் உனக்காக உண்மையாய் நிற்கிறேன். உன் உயர்வுக்கு நான் உரியவன். உன்னை மதிக்காதவர்கள் என்னை மதிக்கவில்லை என்பதே உண்மை. ஏனெனில் உன் உள்ளத்தில் நான் இருக்கிறேன். உன்னை அவமதித்தவர்கள் ஒரு நாள் உணரும் நீ யார் என்று. அந்த நாள் வெகு தூரமில்லை. புனித வெள்ளிச் சாமரையுடன் உன் உயிர் மீது எங்கள் அருள் முழுவதுமாக பொழிவது அந்த நாளில் ஆரம்பிக்கிறது. உன் எதிரிகள் அந்த ஒளியை தாங்க முடியாமல் விலகிப் போவார்கள்.